காளான் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் கொங்கு மஷ்ரூம் செந்திலின் அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இன்னாக்குலேஷன் ரூமுக்கு ஃபார்மலின் எந்த அளவு யூஸ் பண்ணணும், அதே மாதிரி பொட்டாசியம் பர்மேங்கனேட்டும் எந்த அளவுக்கு பயன்படுத்தி அந்த ரூமை ஃபியூமிகேட் பண்ணணுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த கேனில் ஃபார்மலின் இருக்குது. இப்போது நான் இந்த ஃபார்மலின் எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் இந்த சிரஞ்சு பயன்படுத்தி தான் அதோட அளவை என்றைக்கும் நிர்ணயம் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப அதிகமாக நம்ம ஃபார்மலின் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்ம உடலுக்கு ரொம்ப தீங்கு விளைவிக்கும். அதனால் நான் என்னோடய ரூமுக்கு இந்த ஃபார்மலின் 1.5 ml 2 ml வரைக்கும் மட்டும்தான் நான் பயன்படுத்துவேன். புரியுதுங்களா? ஓகே, பாருங்கள். பாருங்கள், நான் இன்றைக்கி ஒரு 2 ml எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இந்த 2 mlங்கிறது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவு தான் இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபார்மலின் எவ்வளோ பயன்படுத்துறதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பொட்டாசியம் பெர்மங்கனேட். இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவு இருந்தால் போதும். இதுவே ரொம்ப நல்லா ஃபியூமிகேட் பண்ணிடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி உங்களோட ரூமுக்கு ஒரு அளவு நிர்ணயம் பண்ணி அதுக்கப்புறமா ஃபியூமிகேட் பண்ணிங்கன்னா உங்கள் உடலுக்கு எந்த ஒரு தீங்கும் பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.